நம்ம கிச்சன்ல கிராசரி பாக்ஸ் எல்லாமே கிளாஸா மாத்தியாச்சு. அதுல வந்து 1 கிலோ, 1/2 கிலோ எல்லாமே மாத்திட்டேன். பட் 1/4 கிலோ கொட்டுற மாரி எந்த டப்பாவுமே இல்ல. அது எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் வச்சிருக்கேன். சரி அப்படியே எல்லாத்தையும் செட்டா மாத்திரலாம்னு சொல்லி செட் ஆஃப் 12 கண்டெய்னர்ஸ் வந்து Flipkartல ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஒரு கிளாஸ் கூட உடையல. பேக்கிங் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே சேஃபா பேக் பண்ணி கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. ஒரு கிளாஸ் கூட எந்த ஒரு கிராக்குமே இல்ல. குவாலிட்டியுமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தி டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஏதாவது லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு லீக்கேஜ் கூட இல்ல. எல்லாமே ஏர் டைட் கிளாஸஸ் தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு குவாலிட்டி. நான் கூட ஏதாவது லீக்கேஜ் இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு லீக்கேஜ் கூட இல்ல. கையோட நைட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணது எல்லாத்தையும் காலைல நல்லா காய வச்சு எடுத்துட்டு எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். மசாலா பவுடர்லாம் போடுறோம்னா ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ராவா அந்த பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டோம்னா ஒரு 250 கிராம்ஸ் தான் பிடிக்கும். இந்த கிளாஸ் பாட்டில்லாம் ஒண்ணு வாங்கினாலே 50 ரூபீஸ்க்கு மேல வைப்பாங்க. நான் செட் ஆஃப் 12 350 தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஒர்த்து. நிறைய பேர் இந்த கிச்சன் ரேக்கோட லிங்க் கேட்டே இருக்கீங்க. இந்த கிளாஸ் பாட்டில் அப்புறம் இந்த ரேக்கோட லிங்க் ரெண்டுமே போஸ்ட்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஷார்ட்ஸ்ல லிங்க் ஓப்பன் ஆகுது. ஆனா தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சென்ட் பண்ண முடியலன்னு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. செக் பண்ணி பாருங்க கொஞ்சம். பை பை.